இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, தூய ஆவியின் கொடைகளை கொடுத்து எங்களை வழிநடத்துகின்றவரே, எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் என்று. நாம் எவ்வாறு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றோம் என்றும், தூய ஆவியின் கொடைகளை பெற்று எவ்வாறு திருச்சபையை பல்வேறு பணிகளால் நாம் ஆண்டவருக்கு பணி செய்கின்றோம் என்றும், இதோ திருத்தூதர்களையும் போதகர்களையும் பிணித்தீர்க்கின்ற ஆற்றல் உள்ளவர்களையும் மற்றும் பரவச பேச்சு பேசுகின்ற ஆற்றல் உள்ளவர்களையும் இறைவன் தேர்ந்தெடுத்து திருச்சபையை கட்டி எழுப்புகின்றார் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ கைம்பெண் ஒருவரின் மகன் இளைஞனாக இருக்கும் போதே இறந்து விடுகிறார். இயேசு அந்த கைம்பெண்ணை கண்டு அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்று கூறுகிறார். மேலும், இதோ இளைஞனை நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் என்று நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் மேலானது. கைம்பெண்ணின் மீது இரக்கம் கொண்டு அவருடைய மகனுக்கு வாழ்க்கையை கொடுத்தார், இறந்தவரை உயிர்ப்பித்தார். இயேசு நம்மீதும் இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார். நம் தேவைகளை நிறைவு செய்கின்றார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு நல்லது செய்வார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.